இது மாறுமா இல்லை நம்ம தான் மாற்றணுமா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் திங்க் அண்ட் கமெண்ட். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இந்த ரேப் எப்போ தான் குறையும்? இந்த ரேப் அண்ட் மர்டர் நம்ம தான் குறைக்கணுமா இல்லை அதுவாக மாறுமா? ஒரு ரேப் பண்ணுற நபர் அவனோட ஸ்டேட்டஸில் கூட இருக்கவங்க, இல்லை வீடு தேடி வந்து நம்மளை வெட்டி கொன்றுவாங்க, நம்ம குடும்பத்தை கொன்றுவாங்க, இந்த மாதிரி ஆளுங்க வீட்டிலே கை வைக்க மாட்டான். அவன் ஸ்டேட்டஸில் இருக்கவங்க இல்லை அவன் ஸ்டேட்டஸ் கீழே இருக்கவங்க, இவங்க மேலே தான் அவனோட பார்வை இருக்குது. ஸோ ரேப் பண்ண போகிறவங்கள ரொம்ப நாள் வாட்ச் பண்ணுறானா, இல்லை எதிர்ச்சியாக இவங்க வர்ற பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறானான்னு தெரில. இதில் முக்கியமான காரணம் என்னென்னா, அவனை ஒரு டாமினேட்டாக நினைக்கிறான். நம்ம ஒரு ஆதிக்கம், நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு. அந்த டாமினேட்டை முதல்ல உடைக்கணும். ஒரு ரேப் கேஸ் ஃபைல் ஆணுச்சுன்னா அந்த வாய்தா மேலே வாய்தாவாக போகுது. ஒரு ரேப்புக்கும் இன்னொரு ரேப்புக்கும் தீர்ப்பு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. இப்போ நடந்த ரேப்புக்கு அடுத்த ரேப்புக்கு தான் தீர்ப்பு வருது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா வசதி இருக்கவங்க இந்த கேஸை நடத்துவாங்க, வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ ரேப் பண்ணுற நபர் நான் போதையில் பண்ணிட்டேன், போதை இல்லாமல் இருந்திருந்தால் நான் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு வாய்தாவை கடத்தி போகலாம். வசதி இருக்கவங்க அந்த கேஸை நடத்துவாங்க, வசதி இல்லாதவங்க கோர்ட்டு கேஸு இப்படின்னு அலைகிறதுலே அவங்க பொறுமை இழந்துருவாங்கன்னு அவன் யோசிக்கிறானா? போதையை ஒரு சாக்காக சொல்லலாம், அதை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம், இல்லைனா நல்லவன் உத்தமன், என் போதையில் இருந்தால் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி மேலே அந்த பார்வை போக மாட்டேங்குது, அது எப்படி மற்றவங்க மேலே போகுது, அதுவும் கரெக்டாக அவனோட கீழே இருக்கவங்க மேலே அந்த பார்வை போகுது. இப்படி தப்பிக்கிறதுக்கு அவனுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. அதனால தான் அவன் துணிஞ்சு பண்ணுறான். அதை கட்டுப்படுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, தீர்ப்பு உடனே கிடைக்கணும். ரேப் பண்ணால் தூக்கு தண்டனை தான் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியணும். வாய்தா போகிறது, அடுத்த அட்டம்ப்ட் வர்ற வரைக்கும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறது, ரேப் பண்ணி அந்த குழந்தைய கொலை பண்ணும்போதே அவனும் சூசைட் பண்ணிக்க போகிற நிலைமைக்கு அவனை தள்ளணும். இங்கே நடக்கிற பாதி குற்றங்களுக்கு காரணமே தீர்ப்பு விரைவில் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் என்னை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாதுங்கிற ஆதிக்கத்தனமும், தீர்ப்பு உடனே கிடைக்காதுங்கிற திமிரும் தான் திரும்ப திரும்ப தப்பு நடக்க தூண்டுது. இது எல்லா பிரச்சனையுமே பொருந்தும். கொலை பண்ணிட்டா சீக்கிரம் வெளில வந்துடலாம், ரேப் பண்ணிட்டா ரொம்ப நாள் அவங்க தீர்ப்பு வர, டாமினேட் மைண்ட் செட்டை தீர்ப்பு வெளியே உடைக்கணும். உங்கள் யாருக்காவது என்னோட பெட்டர் ஒப்பீனியன் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.